Welcome to this data science crash course. So, linear regression, logistic regression, and pandas library, matplotlib library, scikit-learn library இந்த மாதிரி லைப்ரரிஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் அந்த கோர்ஸில் நீங்கள் எதுவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் 1 to பார்ட் 6 வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெஷின் லேர்னிங் மாடல் எவாலுவேஷன். அதாவது ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வந்து எவ்வளோ சிறப்பானது, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அக்யூரஸியை கொடுக்குதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த எவல்யூட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூட்டிங் மாடல் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எவல்யூட்டிங் மெஷின் லேர்னிங் மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த algorithm. Okay, so model evaluation first எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a process of assessing how well a machine learning model generalize to new unseen data. அதாவது நான் ட்ரெயின் பண்ணக்கூடிய டேட்டா unseen டேட்டா, அதாவது நான் ட்ரெயின் பண்ணிட்டேன், unseen டேட்டாக்கு அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது, எப்படி வந்து அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகுதுங்கிறத நம்ம வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு எவாலுவேட் பண்ணுறது தான் இந்த மாடல் எவாலுவேஷன். So it helps to determine whether model's prediction align with the actual outcome and provides insight into its performance characteristics. So அலைன் ஆகுதா இல்லையா, அந்த அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனிட்டியாக இருக்குங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுறோம். மிஷின் லேர்னிங் மாடலை எவல்யூஷன் நம்ம எவல்யூட் பண்ணுறது தான் இந்த மாடல் எவல்யூஷன். ஸோ இந்த மாடல் எவல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மாடல் எவல்யூஷன்ஸை மெட்ரிக்ஸ், கிராஸ் வேலிடேஷன் கர்வ்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால், F1 ஸ்கோர், மீன் ஸ்கொயர்ட் எரர், ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மெட்ரிக்ஸாக யூஸ் பண்ணலாம். இதோடைய குவான்டிஃபைட் இது வந்து ஒவ்வொரு அல்கோரிதத்துக்கு என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடல் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் தகுந்த மாதிரி இந்த மெட்ரிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து பார்க்க போகிறது மீன் ஸ்கொயர்ட் எரர் அண்ட் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவான ஒரு ஐடியா, அதாவது மெட்ரிக்ஸ்னால் என்ன, கிராஸ் வேலிடேஷன் என்ன, வேலிடேஷன் கர்வ்ஸ்னால் என்ன, இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் கிராஸ் வேலிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, எப்படி வந்து மல்டிபிள் டேட்டா செட்ஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் K-fold கிராஸ் வேலிடேஷன் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயஸ் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து நம்ம மெஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸில் நம்ம படிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். இந்த பயஸ் அண்ட் வேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அக்யூரஸியை விட்டு தள்ளி இருக்குது அதை வந்து செக் பண்ணுறது தான் இந்த பயஸ் அண்ட் வேரியன்ஸ். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபோல்டிங், அதாவது டேட்டா ஃபோல்டிங் வந்து பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸில் நம்ம அதை பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா. அண்ட் வேலிடேஷன் கர்வ்ஸ் அப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளாட் மாடல் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் வேரிங் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் ஹெல்பிங் ஐடென்டிஃபை ஆப்டிமல் செட்டிங்ஸ் தட் பேலன்ஸ் பயஸ் அண்ட் வேரியன்ஸ். ஸோ அகெயின் இதுவும் அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு தள்ளி போகுது அதை வந்து குறைக்கிறதுக்கு, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வேலிடேஷன் கர்வ்ஸ். ஸோ மாடல் அக்யூரசி அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாடல் அக்யூரசி பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். மாடல் அக்யூரசி ஸ்பெசிஃபிக்கலி ரெஃபர்ஸ் ஹவு வெல் த ப்ரெடிக்ஷன் இஸ் டன் of a model match the actual outcome. It varies depending on type of problem. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா accuracy measures the percentage of correct predictions out of all predictions made. So accuracy equal to number of correct predictions divided by total number of predictions. So அதுதான் வந்து accuracy வந்து நோட் பண்ணுது. இதே ரெக்ரெஷனில் நம்ம போகும்பொழுது accuracy can be evaluated using metrics like mean squared error அல்லது R square. mean squared error என்ன பண்ணோம் அப்படின்னா measures the average square difference between predicted and actual values. ஸோ ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவும் உள்ள டிஃப்ரென்ஸோட ஸ்கொயர்ஸ் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எம்எஸ்சியில் கண்டுபிடிக்க போகிறோம். மீன் ஸ்கொயர்ட் எரர் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 1 வரும், ஆர் ஸ்கொயரும் 0 to 1 வரும். ஸோ எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 0ங்கிறது பெஸ்ட் ஃபிட், 1ங்கிறது உங்களுக்கு
டோட்டலாக அவுட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 1 இருக்கிறத நம்ம நியர்பை 0க்கு கொண்டு வரணும். எம்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஆர் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1ங்கிறது பெஸ்ட்டு, 0ங்கிறது ப்ரெடிக்ஷன் வந்து அந்தளவுக்கு சரி கிடையாது. ஸோ 1 விட்டு எவ்வளோ குறையுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெப்ரசன்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ரெப்ரசன்ஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேரியன்ஸ் இன் டிபெண்டன்ட் வேரியபிள் தட் இஸ் ப்ரெடிக்டபிள் ஃப்ரம் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம ஒரு மாடலை வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது? நான் அக்யூரசி செக் பண்ணுறேன், என் அக்யூரசி வந்து ஒரு 70% இருக்குது, இல்லை 60% இருக்குது. இதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, there are several steps we need to follow. ஓகே, ஸோ இந்த டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷின் லேர்னிங் மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடிஏ எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இந்த ஒரு பாயிண்ட்டும் மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணி அதோட அக்யூரசி செக் பண்ணி அதோட மாடலோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் பிக்கெஸ்ட் டாஸ்க். ஓகேவா? ஸோ இந்த இடிஏ அண்ட் மாடல் பர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இடிஏ பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான், நம்பை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சைக்கிட் லேர்னில் இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறது, பேராமீட்டர்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது, ஃபீச்சர் என்ஜினியரிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஃபீச்சர் என்ஜினியரிங், ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், என்செம்பிள் மெத்தட்ஸ், கிராஸ் வேலிடேஷன், ரெகுலரைசேஷன், டேட்டா ஆக்மெண்டேஷன், மாடல் செலெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர் என்ஜினியரிங் தான் செலக்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ரெலவெண்ட் ஃபீச்சர்ஸ். ரெலவெண்ட் ஃபீச்சர்ஸ்னால் சில காலம்ஸை கம்பைன் பண்ணி நம்மளா ஒரு ஃபீச்சர், அதாவது நம்மளா ஒரு காலமை கொண்டு வந்து அது மூலயமா ப்ரெடிக்ஷனோட அந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறது தான் ஃபீச்சர் என்ஜினியரிங். தட் கான்ட்ரிபியூட் மோஸ்ட் டு ப்ரெடிக்டிவ் பவர். ஸோ ப்ரெடிக்ஷனுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும், எந்த காலம்ஸ் எந்த டேட்டாலாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத நான் ஃபைன் டியூன் பண்ணுறது இந்த ஃபீச்சர் என்ஜினியரிங். ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் சர்ச், ரேண்டமைஸ்ட் சர்ச், இந்த மாதிரி சர்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மாடல், நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ திஸ் ஆல்சோ வி நீட் டு பி கவர்ட் இன் த மெஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ என்செம்பிள் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நான் சில அல்காரிதம்ஸ் வந்து நான் கம்பைன் பண்ணி நான் வந்து செக் பண்ணுறது. ஃபார் கம்பைனிங் ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் மல்டிபிள் மாடல்ஸ், வச்சு ரேண்டம் ஃபாரஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்டிங் மெஷின்ஸ் டு இம்ப்ரூவ் அக்யூரசி அண்ட் ரொபஸ்ட்னஸ். ஸோ என்செம்பிள் மெத்தட்ங்கிறது 2-3 அல்காரிதம் நாங்கள் வந்து 2-3 மாடலை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறது. ஓகே, கம்பைன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? கிராஸ் வேலிடேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வேலிடேட் பண்ணுறது. ஸோ என்ஷூரிங் மாடல் பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சப்செட்ஸ் ஆஃப் டேட்டா டு ரெடியூஸ் ஓவர் ஃபிட்டிங். ஸோ ஓவர் ஃபிட் ஆகக்கூடாது, அண்டர் ஃபிட் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராஸ் வேலிடேஷன். நெக்ஸ்ட், ரெகுலரைசேஷன், அப்ளைங் பெனால்ட்டிஸ். நல்லா நோட் பண்ணுங்கள். அப்ளைங் பெனால்ட்டிஸ் டு ப்ரிவென்ட் த மாடல் ஃப்ரம் பிகமிங் டூ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஓவர் ஃபிட்டிங் த ட்ரைனிங் டேட்டா. ஸோ நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணோம், டேட்டா வந்து ரெகுலரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி டேட்டா ஆக்மெண்டேஷன், ஓவர் சாம்பிளிங், அண்டர் சாம்பிளிங், சிந்தட்டிக் டேட்டா ஜென்ரேஷன், இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி அடிஷ்னல் ட்ரைனிங் டேட்டா நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் எஸ்பெஷலாக நமக்கு இந்த அதாவது மாடல் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஒரு பெரிய பங்கு எதுக்கு இருக்குன்னா மாடல் செலெக்ஷன். நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் எந்த மாடலில், அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம், எது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். So experimenting with different algorithms and evaluating their performance to choose the best performing model for the specific problem. So improving model accuracy அப்படிங்கிறது it's an iterative process of experimentation, evaluation, refinement to achieve optimal result tailored to the data set and problem domain. நம்ம ப்ராப்ளம் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி, ப்ராப்ளம் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தகுந்த மாதிரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? நம்ம டேட்டா செட்டை பொறுத்தும் மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த டேட்டா செட் தகுந்த மாதிரி நம்ம என்ன ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த ப்ராப்ளம் டொமைனுக்கு தகுந்த மாதிரி மாடல் அக்யூரசி வந்து டிபெண்ட் ஆகும், மாறுபடும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அன் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். மாடல் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஷார்ட் introduction about this model evaluation. ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுங்கிற ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி லைப்ரரிஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் நம்பை
நம்பை பற்றி நம்ம இன்னும் பேசியிருக்க மாட்டோம், நியூமரிக்கல் பைத்தான். ஸோ இதை பற்றி தனியாக நம்ம வீடியோஸ் நம்ம போடலாம். ஸோ இப்போதைக்கு நம்பை அப்படிங்கிறது நியூமரிக்கல் பைத்தான். ஸோ பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்பை மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பை நியூமரிக்கல் பைத்தான் இஸ் த வெரி பவர்ஃபுல் லைப்ரரி ஃபார் நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸ். ஸோ அதனால தான் பாண்டாஸ் அது மேலே தான் பில்டே பண்ணியிருக்காங்க. அப்போ பாண்டாஸ் பவர்ஃபுல் அப்படின்னா நம்பை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா செட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்கேலனில் இருக்கக்கூடிய ஒரு கலிஃபோர்னியா ஹவுசிங் டேட்டா செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கன்னா லெட்ஸே இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதில் ரேண்டமாக ஒரு 80%, சம் கைண்ட் ஆஃப் 80% வச்சுப்போம். ஸோ 80% ஆஃப் டேட்டா வந்து நான் ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். அண்ட் 20% ஆஃப் டேட்டாவை வந்து நான் வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அதாவது என்கிட்ட இந்த டேட்டா செட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டை நான் ட்ரெயினிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன், அதே சமயம் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு புரியல அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னா, ஸோ இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, x, y. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இருக்கிற எல்லா டேட்டாவுமே நான் கொடுத்துருவோம். பட் இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, இருக்கிற டேட்டாவை 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குங்கிட்ட, அந்த 100 டேட்டா பாயிண்ட்ஸை நான் 80 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ அந்த மாடலை வச்சு நான் மீதி இருக்கக்கூடிய டேட்டாவை டெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போது நான் டெஸ்ட் பண்ணி வர ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆல்ரெடி ஆக்சுவலாக எனக்கு 20% டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ நான் 100 டேட்டா பாயிண்ட்ஸில் 80 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். 20 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணலை, அது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக வச்சுக்கிறேன். இப்போ அந்த 80 டேட்டா பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெயின் பண்ணிடுறேன். ஃபிட் ஆஃப் x, y கொடுத்து ட்ரெயின் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு வந்து மாடல் ரெடி ஆயிருமா? அப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னா எதை ப்ரெடிக்ட் பண்ணுவேன்? எக்ஸாம்பிளுக்கு மாடல் டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம் இல்லைங்க. அதே மாதிரி இங்கே நான் ஒரு வேல்யூ ரேண்டமாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஆல்ரெடி டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ அதுக்கு வந்து அதாவது எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போது அந்த மாடல் ஒரு ஒய் கண்டுபிடிக்கும் இல்லையா, ஒய் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ஒய் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுருப்போம். அந்த சாம்பிளையும் நம்ம வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ மாடல் எவல்யூஷனுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் சாம்பிள் வந்து நமக்கு தேவை. அதாவது என்கிட்ட கிளைண்ட்டு கொடுத்த டேட்டா செட்லேயே ஒரு டேட்டா செட்டு நான் டெஸ்டிங் யூஸ் பண்ணிட்டேன்னா என் மாடல், ஏன்னா அவங்க கொடுத்த டேட்டா தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டாவில் இதுதான் எக்ஸ்க்கு, இந்த எக்ஸ்க்கு இதுதான் ஒய்னு அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம ட்ரெயினே பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய மாடலை வந்து நான் டெஸ்ட் பண்ணி அகெயின்ஸ்டாக இந்த இதோட நான் கிராஸ் செக் பண்ணுறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மாடல் வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். கொடுத்துருக்க டேட்டாவில் நான் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்க போகிறேன். டெஸ்டிங் யூஸ் பண்ணும்போது நான் எக்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் எனக்கு ஒய் ப்ரெடிக்ஷன் கிடச்சிடும். இந்த ஒய் ப்ரெடிக்ஷனையும் இந்த ஒய் டெஸ்ட்டையும் நான் வந்து மாடல் எவாலுவேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ தென் நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மீன் ஸ்கொயர் எரர், அது எம்எஸ்சி அண்ட் R2 ஸ்கொயர், அதாவது R ஸ்கொயர் ஸ்கோர் வந்து நம்ம இந்த மாடியூல்ஸும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட்டா செட்டை நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ ஃபெச் கலிஃபோர்னியா ஹவுசிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட் எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மீடியன் ஹவுஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு காலம் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராஜெக்ட்ஸில் காமனாக வரக்கூடிய ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ். இதில் நம்ம புதுசாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் த டேட்டா இன்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் செட். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ஒரே இதில் மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை. A, B ஈக்குவல் டு 10, 20. அப்போ A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 20 அந்த கான்செப்ட் தான். ஸோ எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ட்ரெயினில் வந்து 80 டேட்டா இருக்கணும், எக்ஸ் டெஸ்ட்டில் 20 டேட்டா இருக்கணும், ஒய் ட்ரெயினில் 80 டேட்டா இருக்கணும், ஒய் டெஸ்ட்டில் 20 டேட்டா இருக்கணும். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் ஐ எம் கோயிங் டு பாஸ் மை எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, டெஸ்ட் சைஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் சைஸ் வந்து எனக்கு 0.2 கொடுத்தேன், 20% டெஸ்ட் செட் வந்து கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேண்டம் ஸ்டேட் வந்து 42. இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ரிப்பீட்டபிலிட்டி, அதாவது நம்மளுடைய டேட்டாவோட ரிப்பீட்டபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ரேண்டம் ஸ்டேட்டு தான் நமக்கு என்ன பண்ணோம், இந்த 100% டேட்டா சாம்பிள்லேருந்து டேட்டாவை ரேண்டமாக எடுக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 80% டேட்டா எடுத்துக்காது, ரேண்டமாக 80% டேட்டா வந்து எடுத்துக்கும்.
ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணுறோம் அண்ட் எக்ஸ் கமா ஒய் தென் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது எதை ப்ரெடிக்ட் பண்ணுறோம்? எக்ஸ் டெஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் டெஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணோன்னா எக்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒய் டெஸ்ட்டுங்கிற வேல்யூ ஆல்ரெடி இருக்கும். அதாவது எக்ஸு ஒய் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எக்ஸ் காமா ஒய் உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸுங்கிறது இன்புட் வேரியபிள், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது அவுட்புட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் ஒய் ட்ரெயின்னா ஸோ ஒரு 80% டேட்டா இதில் இருக்கும். எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட்னா ஒரு 20% டேட்டா இருக்கும். இப்போது எக்ஸ் டெஸ்ட்டை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஒய் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு. அப்போது எனக்கு ஒய் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சிச்சு, ஒய் டெஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. ஒய் டெஸ்ட்டுங்கிறது என்னது? ஆல்ரெடி இந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கு இதுதான் ஒய்ன்னு சொல்லிட்டு டேட்டாலே இருக்குது. ஸோ அதோட தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? மாடலை வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ எவாலுவேட் த மாடல். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறோம்? எவாலுவேட் த மாடல் எம்எஸ் ஈக்குவல் டு மீன் ஸ்கொயர் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒய் டெஸ்ட் கமா ஒய் ப்ரெடிக்ஷன், அதாவது இதுதான் இப்போ ஒரிஜினல் டேட்டா, இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ண டேட்டா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எம்எஸ்சி சொல்லு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மீன் ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஆஸ் லெஸ் ஆஸ் பாசிபிளாக இருக்கணும். அண்ட் ஆர் ஸ்கொயர் வந்து 1க்கு மேக்ஸிமம் 1க்கு எவ்வளோ பக்கம் வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறது நம்மளோட மாடலோட அக்யூரசி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது மீன் ஸ்கொயர் எரர் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 55% இருக்குது, கைண்ட் ஆஃப் 56% வச்சுப்போம். அண்ட் அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் வந்து 57 இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்னென்னா மீன் ஸ்கொயர் வந்து 55% இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0, ஸோ 0 வந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போது மாடல், அதாவது ஒய் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஒய் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 ப்ரெடிக்ஷன் வேல்யூ சொல்கிறேன். அதாவது ப்ரெடிக்ஷன் வேல்யூ 10 வரணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 5.5ன்னு வருது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற இடத்துல 5.5ன்னு வருது. 100ங்கிறதுல 55ங்கிறது வருது. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதோட இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொண்டு வரணும்? முடிஞ்ச அளவுக்கு 0 பக்கத்தில் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதாவது எனக்கு வந்து இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ். மீன் ஸ்கொயர் எரர் வந்து இவ்வளோ, ஸோ எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்து இருக்குது, 0.5% வந்து எரர் வந்து எனக்கு இருக்குது. இது வந்து நான் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 57% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு எவ்வளோ 43% இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம 1 கிட்ட கொண்டு வரணும் ஆர் ஸ்கொயர். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்த்தோம். ஸோ using this feature engineering, hyperparameter tuning, ensemble method, cross validation, regularization, data augmentation, model selection. ஸோ இதில் எதெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாடல் செலெக்ஷனையும் ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். அப்ளைங் ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன் அல்காரிதம் வித் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஸோ சேம் தான் இது வரைக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரிட் சர்ச் சிவி அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார், ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷர், மீன் ஸ்கொயர் எரர், R2 இதெல்லாம் சேம் தான். அண்ட் பைப்லைன்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நான் கமெண்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டா செட் வந்து ரொம்ப பெரிய டேட்டா செட்டாக இருக்கனால ஸோ ஆக்சுவலி இதை வந்து நான் டைரெக்டாக ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா மோர் தென் ½ an hour ஆச்சு இது ரன் ஆகுது டேட்டா செட். ஏன்னா நம்ம வந்துட்டு கிரிட் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா செட் சாம்பிள்லேயே வந்து நான் வந்து 10% டேட்டா தான் எடுத்துருக்கேன். 10% ஆஃப் டேட்டா தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டு ட்ரெயின் வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் அ பைப்லைன் வித் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இது மூலிமா ஒரு பைப்லைன் டேட்டா பைப்லைனை கிரியேட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைப்லைன்கிற வேரியபிளை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் யூஸிங் கிரிட் சர்ச் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணுறோம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதத்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டர்ஸ் வந்து இருக்கா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வேணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் டெப்த் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், ஃபீச்சர் இன்ஜினியரிங், தென் வந்து இந்த கிரிட் சர்ச் இதெல்லாம் வந்துட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக லேர்ன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. இப்போ எப்படி வந்து நான் இந்த கோடை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது மூலமா என்னோடய அக்யூரசி எவ்வளோ மாறுது அதை தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். என்னோடய மாடல் எவல்யூஷன் எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ
நம்ம கிரிட் சர்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணும்பொழுது இப்போ இந்த மாடல் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கோம் அண்ட் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஸோ பேராமீட்டர் கிரிட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எத்தனை பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத, ஸோ 10,50 ட்ரீஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இங்கே வந்து எவ்வளோ டெப்த்துங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரலாக எல்லா ப்ராசஸரும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து என் ஜாப்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஃபோல்ட்ஸ் வந்து நம்ம இங்கே கிராஸ் வேலிடேஷன் ஃபோல்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். வந்து இன்னும் டீப்பாக போகும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் ஜஸ்ட் ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கும் மாடல் செலெக்ஷன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமா நமக்கு என்ன ஸ்கோர் வருதுன்னு பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட 55லேருந்து 33க்கு 0.33 குறைஞ்சிருக்கு. ஸோ சம்திங் ஹாஸ் இம்ப்ரூவ்ட். அதே மாதிரி 57%லேருந்து 73%க்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடல் எவாலுவேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நான் மாடலை எவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ என்னோடய மாடலை நான் வந்து எவல்யூட் பண்ணல அப்படின்னா, என் ஸ்கோர் மட்டும் கேல்குலேட் பண்ணுறேன்னா அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி சம் சார்ட் ஆஃப் ஒரு வேலை. ஸோ அதுக்கு வி நீட் டு லேர்ன். ஸோ டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த EDA ப்ராசஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை முடிச்சுட்டு தான் நம்ம மெஷின் லேர்னிங் ப்ராசஸ்க்கே வரும். கரெக்டாக. மெஷின் லேர்னிங் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மாடல் எவாலுவேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் பெரிய ப்ராசஸ். ஸோ அதை மாடல் நீங்கள் எவாலுவேட் பண்ணக்கப்புறம் தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஓகே, இதில் வந்து எந்த விஷயங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், ஃபீச்சர் இன்ஜினியரிங் எப்படி பண்ணணும், ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணணுமா, ஸோ மாடல் செலெக்ஷன் என்ன பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ரோல் வந்து ப்ளே ஆகும். இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போதே இதுக்கு என்ன மாதிரி மாடல் செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ண முடியும், டேட்டா செட் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர், ஆஸ் அ பிகினராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி நீட் டு பி ஸ்ட்ராங் இன் த பேசிக்ஸ். பேசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அல்கோரிதம் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். டேட்டா சயின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டொமைன். அதாவது ஒரு டொமைன் கிடையாது, மல்டிபிள் டொமைன்ஸ் வந்து சார்ந்தது. ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு அதுதான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி காம்படிஷனும் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், லேர்ன் பண்ணுறது கஷ்டம்தான். இட் டேக்ஸ் டைம். பட் நீங்கள் இஃப் யூ கீப் ஆன் ப்ராக்டிஸிங் அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த ஃபண்டமெண்டல்ஸ், தென் இது வந்து உங்களால் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த மாடல் எவல்யூஷன் பற்றி அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு மாடல் எவல்யூஷன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் வந்து இந்த கூகுள் கொலாபோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். நீங்கள் வந்து இந்த கோடிங்கும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக EDA ப்ராசஸில் இந்த நான் சொன்ன மாதிரி பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சீபான் இதெல்லாம் நம்ம தனியாக படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தனியாக படிக்கணும். மாடல் எவல்யூஷன், இந்த விஷயங்கள், இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங், இந்த மாடல் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தனியாக படிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண பழகணும். அதுக்கு நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, kaggle.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே அதில் வந்து டேட்டா செட்ஸ் இருக்கும், காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய்ட்டு நம்மளுடைய லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ திங்க் ஐ ஆடட் சம் வேல்யூ இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை அடுத்த ப்ராஜெக்ட் அல்லது அடுத்த பார்ட்டில் ஆஃப் திஸ் டேட்டா சயின்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.